நல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய சிறுதானிய தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த தோசை செஞ்சீங்க அப்படின்னா சாதாரண தோசை சாப்பிட்ற அளவுக்கு கூட எக்ஸ்ட்ராவே இந்த தோசையை சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்கிட்ட இருக்கிறத எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன சிறுதானியம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓவர் நைட் ஊற வச்ச இந்த பொருளை வந்து நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டையும் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 5 மிளகையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதோட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா தோசை முருவலாக வரும். நம்ம கெட்டியாக ஊற்றினா கூட எடுக்கவும் வராது, சீக்கிரம் வெந்து வராது. அதுக்காக தான் நம்ம தோசை மாவு சேர்க்குறது. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் சூடானதுக்கு அப்புறமா நல்லா முருவலாக தோசை சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான தோசை ரெடிங்க. இதுக்கு சூப்பரான கார சட்னி உளுந்து சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.